நான் நேற்று வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைச்ச மேட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இதை நெக்ஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இது காஞ்ச நான் மடித்து வச்சுக்க போகிறேன். சும்மா நான் ஓப்பன்லேயே தான் மடித்து வைப்பேன். அதனால் கொஞ்சம் அப்படியே காஞ்சிடும் அதுலேயே. நாங்கள் எப்போவுமே சுடு தண்ணி தான் குடிப்போம். அதனால் ஃப்ளாஸ்கில் நான் சுடு தண்ணி போட்டு ஊற்றி வச்சுக்க போகிறேன். அதுக்கு நடுவில் வீடெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டேன். சுடு தண்ணி போட்டு தான் நான் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு செய்யணும். டிஃபன் பண்ணணும், என்ன லன்ச்சு பண்ணணுன்றது ஒரு நாளைக்கு முன்னாடி யோசித்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். நான் நேற்றே யோசித்தேன் பொங்கல் பண்ணிவிட்டு ஹோட்டல் சாம்பார் பண்ணலான்ட்டு. இப்போ டைம் கிடச்சா, ஏன்னா கோவிலுக்கு போகிற வேலை இருக்குது, அதனால் டைம் கிடச்சா நான் பொங்கல் பண்ணிடுவேன். டைம் இல்லைன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகணும். டைம் இல்லைன்னா கூட செய்யுது. இப்போ கோயிலுக்கு போயிட்டு கூட அதெல்லாம் இப்போ ரொம்ப விலை அதிகம் போல். நான் ஒரு கால்வாசி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். மொத்தமாக செய்ய மாட்டேன், எங்களுக்கு ஆனத்தக்க நான் செய்துப்பேன். இது இருக்குது. இது போதும் இன்றைக்கி நான் ஹோட்டல் சாம்பார் பண்ணுறதுக்கு. தக்காளி சுரக்காயெலாம் இருக்குது. நான் ஹோட்டல் சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ நான் தண்ணி சூடாயிடுச்சு. இந்த தண்ணியை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிறேன். நம்ம எது சாப்பிட்டாலும், நான்வெஜ் சாப்பிட்டாலும், நல்ல எண்ணெய் பலகாரம் எது சாப்பிட்டாலுமே உடனே சுடு தண்ணி குடிச்சிடணும். அப்போ நம்மளுக்கு இந்த செமிக்காமல் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அதனாலே சுடு தண்ணி முக்கியமாக நம்ம சாப்பிட்ட உடனே ஹெவியாக அதெல்லாம் சாப்பிட்டோன்னா அப்போ நம்ம சுடு தண்ணி குடிச்சிடணும். நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா மறுநாள் காலையில் கிச்சன் நீட்டாக இருக்குமா, பாத்திரம்லாம் கழுவி இருக்குமா, நம்ம சமைக்க, டிஃபன் பண்ண, காஃபி போட ஈஸியாக இருக்கும். வேலை சுலபமாக முடியும். அது மாதிரி நைட்டு நம்ம இப்போ சாப்பாட்டு பாத்திரத்தை காய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நாச்சும் சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றாமல் வைக்கக்கூடாது, சாப்பாடே இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு துவரம்பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு புளி ஊற்றக்கூடாது. இது குக்கருக்கு வெயிட் போட்டுப்போம். குக்கர் மூடிப்போம். ஹோட்டல் சாம்பாருக்கு புளியெலாம் ஊற்றக்கூடாது, சுரக்காய் மட்டும் போட்டு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது வேணாலும் போடலாம். எவ்வளோங்க சுரக்காய் மார்க்கெட்டில்? கிலோ 120 ரூபா சுரக்காய். முன்னெல்லாம் விலை கம்மி, இப்போ கொஞ்சம் விலை ரொம்ப அதிகமாக. இப்போ சுரக்காய் தான் விலை அதிகமா? இப்போ அந்த பருப்பு வெந்துருச்சு. பருப்பு இப்படியே கடைஞ்சி ஊற்றிடுவேன்.
ஹோட்டல் சாம்பார். தக்காளி போதும். சாம்பார் பொடி மட்டும் போட்டு பச்சை சீப்பருப்பு, பொங்கல், எண்ணெய் கொஞ்சம், நெய், பொங்கல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு தான் தாளிக்கிறேன். இஞ்சிலாம் நான் போடல. கடுகு பொடிட்டோம், சாரி மிளகு பொடிட்டோம். சீரகம், பெருங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எல்லாம் போடலாம். கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இதை வந்து ஒரு குழி கரண்டி வச்சு நல்லா கலந்துச்சு. பொங்கல் ஹோட்டல் சாம்பார், மிளகு பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்கள் நம்ம சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாம்பார் தான் மதியானம் லஞ்சுக்கும்.